உங்களோடு தான் நான் பேசுவேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் சரி ஆல்ரெடி முடிச்சேன். ஒரு நீங்க பாக்குற ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லாம் வேலை பண்ணிட்டேன். சரி ஒரு ப்ராப்ளம் இஸ் என்ன சொல்றது, சின்ன வயசுல இருந்து நான் நல்ல அகாடமிக்ஸ்ல நல்ல ஸ்டூடெண்ட் தான். ம் நல்ல ஸ்கோர் பண்ணுவேன். எல்லாத்துலயுமே ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நான் ஒரு என்ன சொல்றது, என்ன நோட்டபிள் ஸ்டூடெண்ட் நானு. சரி பட் வந்து என்னன்னா இன்ஸ்பைட் நான் வந்து நோட்டபிள் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் பீன் யூனோ கார்னர்ட். அது அது ஏன்னு தெரியல. எப்பயுமே ஒரு சோஷியலி ஆக்வர்டாவே இருப்பேன். ஏன்னா விஷயம் எனக்கு பழகிட வராது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஐ டோன்ட் நோ வை என்ன குரூப் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 9 பசங்க 9 கேர்ள்ஸ் ஒன்னா சேர்ந்துருவாங்க, என்ன மட்டும் கார்னர் பண்ணுவாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்லை எப்பவுமே? ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் என்ன சொல்றது, அது இப்போ 4-5 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் ஒரு கேங் ஆயிடுவாங்க ஏதோ ஒரு தருணத்துல. ஸோ ஐ வுட் ஹவ் பீன் ஐசோலேட்டட். அதான் அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தானே? ஐசோலேட்டடாக தனிமைப்படுத்தப்படுறீங்கன்னாக்கா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படியே எடுத்துக்கலாம் மேம். ஆக்சுவலி நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் என்னென்ன திங்ஸ்ன்னு. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லியிருக்காங்க உங்களோட ப்ராப்ளம் இதுதான் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா எனக்கு என்ன மீறி நான் வந்து இமேஜினரி வேர்ல்ட் போயிடுறேன். புரியுதுங்களா? ஒரு கற்பனையான ஒரு தீம் குள்ள போயிடுறேன் நானு. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெப்யூட்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரி கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணிட்டாலும் என்னால அங்க சர்வே பண்ண முடியல. ஏன்னா வந்து என்னன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நம்ம அது இம்பார்ட்டண்டா இதெல்லாம் வந்து சொல்லி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களா, அதை வந்து கேட்கறாங்க. அது வந்து ரீகால் பண்ண சொன்னாங்கன்னா என்னால ரீகால் பண்ண முடியல. அதனால வந்து அண்ட் டிஸ்ட்ராக்டடாக கன்ஃபியூஸ்டாவே இருந்ததால எந்த ஜாப்லயும் நிலையா என்னால் நிக்க முடியல. ஸோ ஐ வுடன்ட் ஹாவ் பீன் இன் எனி ஜாப்ஸ் இன் மோர் தென் 1 year. அது மாதிரி அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, எனக்கு வந்து பொதுவாகவே எனக்கு பேச வராது ஆக்சுவலி ஒழுங்கா ஒரு பப்ளிக்ல. ஆனா ரொம்ப ஆசை பேசணும், மிங்கிள் ஆகணும். ஆனா கேரக்டர் வைஸ் எனக்கு வந்து அந்த பேசுற கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ இன்கேஸ் நான் அப்படியே மிங்கிள் ஆகணும் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்னன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு சிரிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஜோக் சொல்லி சிரிக்கிறாங்க, எனக்கு புரியாது. நான் எதனா ஒண்ணு சொல்லி மொக்க வாங்கிடுவேன் அது மாதிரி. அதனால இன்னும் நான் சைலண்ட் ஆயிடுவேன். இது அண்ட் ஆல்சோ எனக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு மேம். ஆல்சோ வந்து என்ன சொல்றது, நான் தனியா இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், எதுனா சவுண்ட் போட்டுட்டு தான் இருப்பேன். தனியா என்னால இருக்க முடியல. அண்ட் ஆல்சோ இருட்டு பார்த்தா ரொம்ப பயம். யாருமே பேரண்ட்ஸ் இருக்கணும் நைட் டைம்ல, என்னால அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. எனக்கு என்னன்னா எல்லாருமே சுத்தி இருக்க ஆளுங்கள ரொம்ப என்ன சொல்றது, இது மாதிரி ஒரு லைஃப் பேரண்ட்ஸ் கிடைக்காது, பிரதர்ஸ் கிடைக்காது, அண்ட் ஈவன் நம்ம கோயிங் டு கெட் மேரிட் அவங்களும் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து என்னன்னா இவங்க விட்டு நான் தனி ஒரு உலகம்ல இருக்க மாதிரி எனக்கு ஒரு டைம்ஸ் ஃபீல் ஆகுது. இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களோன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதே மேம். அண்ட் ஆல்சோ வந்து I'm being way too emotional also. பட்டுன்னு வந்து என்னன்னா எனக்கு I'm trying, எனக்கு சின்ன வயசுல இருந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஐ ஃபீல் லைக் ரொம்ப ட்ரை பண்ற மாதிரியே இருக்கும். பட் வந்து உங்களை என்னை சுத்தி இருக்கவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்ற மாதிரியே இருக்கும். என்னன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன், உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்ன சொல்றது, எனக்கு எல்லாருமே சொல்றாங்க உன்னோட ப்ராப்ளம் நீதானே. எனக்கு வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் நீட்டா ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. என்னால கோர்வையா கூட சொல்ல முடியல. சொல்லுங்க, நிதானமா சொல்லுங்க. இப்ப நல்லா தானே சொல்லியிருக்கீங்க. இப்ப இது வரைக்கும் எல்லாமே கோர்வையா தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நான் எல்லாம் கரெக்டா கவனிச்சிட்டு வரேன். அதுதான் மேம். எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து சகஜமாகணும், மிங்கிள் ஆகணும், அதெல்லாம் எனக்கு இருக்கு. பட் வந்து என்னால அது செய்ய முடியல ஆக்சுவலி. இத்தனைக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு எனக்கு வந்து நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்கு, நல்ல பேசக்கூடிய இது இருக்கு. பட் வந்து என்ன மீறி வந்து ஐசோலேட் ஆயிடுறேன் நானு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க, தனியாவே இருந்துடுறேன் நானு. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஸ்போர்ட் நீங்க நல்லா ஆடுவீங்க? I'm very good at running. I'm very good. And also வந்து
டென்னிஸ் நல்லா விளையாடுவேன். சரி, அப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்போ அதுலேயே ட்ரெயினராக போகலாம்ல. ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து உடல் உழைப்பு. அது ரைட்டு தான் நீங்க சொல்றது. எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனா ஃபிட்னஸ், அந்த ஜிம் ட்ரெயினர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணுங்களேன். அது வந்து உங்கள் பர்சனாலிட்டிக்கு உகந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, ஒரு சமயம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம், அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் படிக்கும்போது கூட ஏதாவது கையில் காலில் சத்தம் போட்டுட்டு இல்லை உறக்க படிச்சுட்டு அந்த மாதிரி தான் படிப்பீங்களா? சின்ன வயசுல அப்படி படிப்பேன் மேடம். எதுனா கத்தி படிப்பேன். ஆனா இப்ப ஒரு புக் எடுத்துன்னு வச்சுக்கீங்களா, ஒரு 4 லைன் கூட என்னால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண. அதான் நீங்க வந்து பெஸ்ட் திங். சரி, பெஸ்ட் திங். இப்போ வந்து எனக்கு உங்க பிரச்சனை நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே, நீங்க இப்போ இது வரைக்கும் சொன்னதே ரொம்ப வெரி குட் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான பண்பியல் உங்களுக்கு. ஓகே, உங்களோட பண்பியல் காரணமாக, அந்த பண்பியல் தொகுப்போட காரணமாக உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வெறுமையான உணர்வு உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை ஏன் அந்த வெறுமையாக கிடைக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பதார்த்தம் பண்ணுறோன்னு வைங்க. ஓகே, தனித்தனியாக வந்து எல்லாமே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணால் தான் நீங்கள் நினைக்கிற பதார்த்தம் வரும். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணவும் கூடாது. ஓகே, இப்போ ரசம் வேணும்னா அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸோ அது மட்டும் இருந்தால் தான் ரசம் வரும். உங்களுக்கு வந்து மசாலா பிடிக்குன்றதுனால மசாலா போடுவேன், எனக்கு வந்து முருங்கைக்காய் பிடிக்குன்றதுனால அதையும் போடுவேன் அப்படின்னா கடைசியில் இந்த ரசம் வந்து கெட்டு போயிடும். ஓகே, அப்புறம் வந்து என்னடா அது, எனக்கு நல்லா சமையல் தெரியுமே, அது எப்படி கெட்டு போச்சு அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இப்போ உங்களோட பண்பியல் தொகுப்புக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாமும் வேணும். சாரி ஃபார் இன்டரப்ஷன் மேம். எனக்கு வந்து என்ன வேணும்னே எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேனே, எல்லாம் வேணும். நம்ம வந்து பாட்டா அது நான் விட மாட்டேன், டான்ஸா அது நான் விட மாட்டேன், பெயிண்டிங்கா அதுவும் நான் விட மாட்டேன், எனக்கு வரும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருமா இருக்கும். அதாவது என்ன பிரச்சனைனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லா கூட வரும். அப்புறம் இது நல்லா வருது, நான் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாக்கா வராது. அதாவது வந்து பேராசை அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்லாம் வேணும்னு நினைக்கிறது வந்து நம்மளோட ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஒர்க் லைஃபுக்கு சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒன்று தான் வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில். அந்த ஒன்றுத்தில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கோம், அதில் கூட வந்து உடனே டீப்பாக நான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து வியாபாரத்தனமாக்கப்பட்ட சொற்பொழிவுகள். சில பேர் வந்து எல்லாத்துலேயுமே சுமாராக இருப்பாங்க, ஒன்று தான் பண்ணுவாங்க. அதில் கூட அந்த ஸ்கேல் ஆஃப் 10 6 இல்லை 7 தான் இருக்கும், இல்லை 8 இருக்கும். ஸோ வாட், அவ்வளோதான். அப்படியே மிடில் கிளாஸாக, அப்படியே மாட்ரேட்டாக, அப்படியே சாதாரணமாக வாழ்ந்தால் என்ன தவறு? ஸோ அதை நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுன்னா பிரச்சனை ஃபஸ்ட்டு தீரும். ஸோ ஏதோ ஒரு தேடுதல், நான் ஏதோ ஒன்று ஆகணும், ஏதோ ஒன்று ஆகியே தீரணும், ஏதோ ஒரு அனுமாஷிய சக்தி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு எல்லாமே வருது, ஸோ எது என்னோடய ஆற்றல் தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு குழப்பிகிட்டே இருந்தாக்க இந்த பிரச்சனைகள் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பல விஷயங்கள் வருது அப்படின்ற போது எது எளிதாக வருதுன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எழுத தெரியும், பேச தெரியும், ஸ்போர்ட்ஸ் பண்ண தெரியும், ஜிம் போக தெரியும், எல்லாம் பண்ண தெரியும்னா எது வந்து எஃபர்ட்டே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு வருது. அடுத்தது எது நீங்கள் பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, மற்றவங்க அந்த ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு எழுத சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்னாக்கா, ஆனால் கொடுக்குறவங்க வந்து இது என்ன 100 ரூபான்றது உங்களுக்கு கம்மி, இதுக்கு மேலேயே நீங்கள் டிசர்விங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே தான் உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே, மற்றவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறீங்க, அப்போ அது வந்து உங்களை மேலே மேலே வாய்ப்புகள் கொடுத்துட்டே போகும். அதுதான் உங்களோட திறமை. அதை தான் பிடிச்சிட்டு நீங்கள் அதில் செயல்படணும். அடுத்தது வந்து இந்த வித்தியாசமாகவே இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் கூட குரூப்பில் வந்து சேர முடியாது. அடுத்தது சுபாவத்தில் சில பேருக்கு வந்து பேச வராது, அவ்வளோ கலகலப்பாக இருக்க முடியாது. ஆனால் யாராவது கலகலப்பாக இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் கலகலப்பாக இருக்கலாம். அப்ப அது வந்து இதுல ஒண்ணு மேடம், ஆனா நான் ஃபேமிலிலயும் அப்படிதான் இருக்கேன். எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அது தவறு கிடையாது. அப்பா அம்மா கூட மிங்கிள் ஆயிடுவாங்க. ஆனா நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கூட என்னால பேச முடியல. அது தவறு கிடையாது. இப்போ வந்து இதுல எங்க வந்து பிரச்சனையா இருதுன்னா, அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருப்பது வந்து தவறுன்னு சொல்லிட்டு சமுதாயமும் குடும்பத்தில் இருப்பவர்களும் சொல்வதனால தான் அது பிரச்சனையாகுது. இப்போ எதனால் அவங்க பிரச்சனைனா, இப்போ வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்னென்னா மற்றவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அது ஒரு மற்றவங்கள புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தப்பாக இப்போ வந்து என்னை ஐசோலேட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதக்கூடாது. நம்ம வந்து அப்படி கிடையாது. அவங்களோட நாம் வந்து இருக்கோம், இங்கே தான் இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இப்போ எல்லாரும் ஆக்சுவலாக பாடி சிரித்து ஆடி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ உங்களை ஐசோலேட் பண்ணுறாங்கன்னு கிடையாது. நானும் இங்கே தான் இருக்கேன், பட் நான் இதில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கைத்தட்டும் ஆடியன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அங்கே இன்க்ளூட் ஆகிடுவீங்க. அப்போ நானும் வந்து இங்கே பர்ஃபார்மிங்காக இல்லையே. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ ஒரு பார்ட்டி இருக்குன்னா அந்த பார்ட்டியில் பல பேர் ஊன்னு குதிப்பாங்க, ஆடுவாங்க, சிரிப்பாங்க. அப்போ இன்ட்ரோவர்ட் வந்து இப்போ அப்படி பபன்னு முழிச்சிட்டு இருந்தாக்கா நமக்கு மனசு கஷ்டமாகிடும். இன்ட்ரோவர்ட் என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், கை தட்டணும். ஓகே, அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரி பரவாயில்ல, இது எனக்கு பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு பண்ண முடியும், ஸோ வாட். ஸோ அப்படி நம்ம வந்து நம்மளையும் நம்ம வேலிடேட் பண்ணணும். மற்றவங்க வந்து நம்மளை இன்வேலிடேட் பண்ணுறாங்கன்றது தவறான ஒரு கண்ணோட்டம். அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, யாருக்கும் வந்து இப்போ பேசாமல் இருக்காங்கன்றதுனால அவங்கள ஏமாற்றணும், அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும்லாம் கிடையாது. அது அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க பாடி ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது யார் அதில் வந்து பேசுகிறாங்க, யார் பேசாமல் இருக்காங்கன்றாலும் தெரியாது. அது ஒரு கூட்டு செயல், டீம் ஒர்க்கு. ஓகே, அதில் ஒருத்தர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பில்டப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பேர் பல விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஸ்பெக்டேட்டர்ஸாக இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால நீங்கள் அது உங்களுடைய இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வராது. ஸோ இது வந்து என்றைக்குமே காலம் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸு, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ், இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு திங் வந்து அழுத்தத்தில் கம்மி பண்ணணும். எதுவுமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு அழுத்தத்தில் ஜாஸ்தி ஆகும்போது அது கம்மி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த உடல் உழைப்பில் வந்து உங்களுக்கு நாட்டம் இருக்குது, அது உங்களுக்கு இயல்பாக வருதுன்னா அது உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். அந்த ஒர்க்கை எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் மாறிடும். ஓகே, அதில் நீங்கள் செயல்பட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ அப்போ எங்கே போனாலுமே டீம் ஒர்க்கில் நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தனித்திறமை காட்டக்கூடிய விஷயம், இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ட்ரெயினர், ஓகே, இந்த ஹெல்த் ட்ரெயினர், அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துனாக்கா ஈஸியாக போயிடும். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் பவுண்ட்ரிஸ் அது கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கணும். உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். ரொம்ப பேராசைப்படக்கூடாது, ரொம்ப சுயநலமாகவும் இருக்கக்கூடாது. சில சமயத்தில் வந்து நம்மளுக்கே கவனம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கூட ஒரேடியாக ஒன்றுமே கவனம் இல்லாத போயிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்விசிபிளாக இருந்தால் தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம இன்விசிபிளாக இருக்கிறது, ரெண்டாம் எண் தெரியாமல் இருப்பது அவமானம் கிடையாது, ரெண்டாம் எண் தெரியாமல் இயங்குவது தாழ்மை கிடையாது அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களை எப்போ நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பீஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஓகே, ரெண்டாம் எண் தெரியாதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் சில பேர் வாழ்வாங்க, நிறைய பேர் வாழ்வாங்க. அது மாதிரி வாழ்வது வந்து ரொம்ப அருமையான வாழ்க்கை ஆக்சுவலி. அதை பற்றி நம்ம அட்டைஸ் வந்து என்னன்னா வந்து நிறைய டூ ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. பிடிச்சுதான் பண்றேன், பட் வந்து அதுக்கு என்ன சொல்றது, அது அப்ரிஷியேட்டே இல்லாம போதோ, இல்ல வந்து இவங்க இருக்க அந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல என் ஃபியான்சியா இருக்கட்டும், இல்ல என் பிரதர்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து என்னால வந்து என்னை பார்த்து ப்ரௌடா இல்லையோ அப்படின்ற இருக்கு. அதான் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை பல பேருக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க பாராட்டுதலுக்காக நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைப்பது ஒரு குறைபாடு. சரியா? அதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை. இந்த உலகம் வந்து நான் காசு கொடுக்குறேன், நீ என்ன வேலை செய்கிற, சரி ஓகே வேலை செஞ்சே முடிஞ்சிச்சு, நானும் தானே காசு கொடுக்குறேன், என்ன யார் பாராட்டுறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நினைக்கிறாங்க. அது உண்மை கூட. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே கொடுப்பவர்களாக தான் நம்ம மாறணும் இந்த உலகத்தில். நான் உள்பட எனக்கு கூட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம வந்து பாராட்டுதல் எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப ஏமாற்றம் ஆகிடும்.
நாம் எத்தனை பேரை பாராட்டுறோம்? சரி, ஓகே, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, இப்போ யூ ஆர் நாட் நோபடி இஸ் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்கள், நீங்கள் யாரை பற்றியுமே நீங்கள் பெருமையாக இருக்க மாட்டீங்க. எங்கள் அம்மா அப்பா இப்படி, எங்கள் கூட பிறந்தவங்க இப்படி, இவங்க அப்படின்னு ஒரு குறை தான் வச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குறைக்காரர்களாக இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து மற்றவர்களோட குறை மட்டுமே தெரியும்.